சேலத்தில் அதிமுக நிர்வாகி வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கொலைக்கு காரணம் உட்கட்சி பூசலா, ரியல் எஸ்டேட் தொழில் போட்டியா? விசாரணையில் தெரிய வந்தது என்ன? சேலம் மாநகர் தாதகாப்பட்டி பகுதி அதிமுக செயலாளராக இருந்தவர் சண்முகம். 54 வயதான சண்முகம் சேலம் மாநகராட்சியில் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பதவி வகித்துள்ளார். புதன்கிழமையன்று இரவில் தாதகாப்பட்டியில் உள்ள தனது ரியல் எஸ்டேட் அலுவலகத்தில் இருந்து வீட்டிற்கு இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் சண்முகம். அப்போது சஞ்சீவராயன்பேட்டை மாரியம்மன் கோவில் 4வது தெரு பகுதியில் ஒரு கும்பல் சண்முகத்தை வழிமறித்து அவரை சரமாரியாக வெட்டியுள்ளது. இதில் இரத்த வெள்ளத்தில் கீழே சரிந்த சண்முகம் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இது குறித்து தகவல் அறிந்து நிகழ்விடத்திற்கு சென்ற போலீசார் சண்முகத்தின் உடலை மீட்டு உடற்கூறு ஆய்வுக்காக மருத்துவமனைக்கு கொண்டு செல்ல முயன்றனர். ஆனால் சண்முகத்தின் உறவினர்கள் மற்றும் அதிமுகவினர் கொலையாளிகளை கைது செய்யும் வரை சம்பவ இடத்திலிருந்து சடலத்தை எடுக்க அனுமதிக்க மாட்டோம் என கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 4 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு கொலையாளிகளை நிச்சயம் கைது செய்வோம் என காவல்துறையினர் உறுதியளித்து உடலை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி கேமராக்களை போலீசார் ஆய்வு செய்து வருகின்றனர். முதற்கட்ட விசாரணையில் சண்முகத்தை 4 பேர் கொண்ட கும்பல் வழிமறித்து சரமாரியாக வெட்டிவிட்டு அங்கிருந்து சிசிடிவி கேமரா மற்றும் தெருவிளக்கை உடைத்து சென்றுள்ளது தெரிய வந்துள்ளது. மேலும் மோப்பனாய் கொண்டு தடயங்கள் சேகரிக்கப்பட்டதில் கொலைக்கார கும்பல் வந்து சென்ற திசை தெரிந்துள்ளது. கொலை நடந்த இடத்தில் அதிமுக நிர்வாகிகள், சண்முகத்தின் உறவினர்கள் என ஏராளமானோர் திரண்டதால் அப்பகுதியில் பரபரப்பு நிலவியது. மேலும் பதற்றமான சூழல் நிலவியதால் மாநகர காவல் துணை ஆணையாளர் மதிவாணன் தலைமையில் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பிற்காக குவிக்கப்பட்டனர். கொலை செய்யப்பட்ட சண்முகம் 2011 முதல் 2016 வரை சேலம் மாநகராட்சியில் கொண்டலாம்பட்டி மண்டல குழு தலைவராக பதவியில் இருந்துள்ளார். மேலும் இவர் ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வந்துள்ளார். எனவே தொழில் போட்டி காரணமாக கொலை செய்யப்பட்டாரா அல்லது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமா என பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணையை முடுக்கியுள்ளனர். கொலை செய்யப்பட்ட சண்முகம் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கமானவர் என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கிடையே சேலம் மாநகராட்சி 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் கூலிப்படையை வைத்து சண்முகத்தை கொலை செய்து விட்டதாக உறவினர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். திமுகவைச் சேர்ந்த சதீஷ் கடந்த 2 ஆண்டுகளாக தாதகாப்பட்டியில் கஞ்சா விற்பனை, லாட்டரி விற்பனை செய்து வருவதாகவும் இதன் காரணமாக சண்முகத்திற்கும் சதீஷுக்கும் இடையே தகராறு இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. சண்முகத்தை வெட்டி படுகொலை செய்த கூலிப்படையை கைது செய்வதோடு கூலிப்படையை ஏவிய சதீஷையும் கைது செய்தால் மட்டுமே சடலத்தை வாங்குவோம் என உறவினர்கள் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளனர். சண்முகத்தின் உடல் சேலம் அரசு மருத்துவமனை பிரேத பரிசோதனை அரங்கில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் சண்முகத்தின் உறவினர்கள் 300க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் திரண்டுள்ளதால் பரபரப்பு நிலவியது. தனலட்சுமி கணவர் சதீஷ் இவர் கஞ்சா வியாபாரம் சிறப்புற நடத்துகிறார். ஒரு நம்பர் லாட்டரி சீட்டு சிறப்பாக நடத்துகிறார். இதை தட்டி கேட்டதுனால தான் அவரை கூலிப்படை வைத்து படுகொலை செய்யப்பட்டார். அவருக்கு பதிலாக வேறு யாரையோ கொண்டு வந்து அவங்க ஜாயின் பண்ணியிருக்காங்க. அதை நாங்கள் ஏற்றுக்க போகிறது கிடையாது. கட்டாயம் சதீஷ்குமாரை கைது பண்ணினாதான் அவருடைய இதை நாங்கள் வாங்குவோம். இதற்கிடையே அதிமுக நிர்வாகி சண்முகம் கொலை வழக்கில் சேலம் மாநகராட்சி 55வது வார்டு கவுன்சிலர் தனலட்சுமியின் கணவர் சதீஷ் மற்றும் அருண்குமார், முருகன், பாபு உள்ளிட்ட 9 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விசாரணையின் முடிவிலேயே கொலைக்கான முழு காரணமும் தெரிய வரும்.